குட்டி பூனையின் பெயர் பொன்னி. அது ரொம்ப விளையாட்டு பூனை. அதற்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரிய சிவப்பு நிறத்திலான தொப்பி. அதை போட்டுக்கொண்டுதான் எப்போதும் விளையாடும். ஒரு நாள் பொன்னி தொப்பியை போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வெளியே சென்றது. அது காற்றில் சுற்றிக் கொண்டு விளையாடிக் கொண்டு இருந்தது. ஆனால் ஒரு வழியாக பலமாக காற்று அடித்தது. வீட் வீட் அந்த காற்று பொன்னியின் தொப்பியை பறித்துக்கொண்டு மேலே சென்றுவிட்டது. அப்பா, என் தொப்பி என்று பொன்னி அழுதது. அது அதை பிடிக்க ஓடியது. தொப்பி வானத்தில் பறந்து ஒரு பெரிய மரத்தின் மேலே விழுந்தது. பொன்னி கீழே நின்று கொண்டு பார்த்தது. எப்படிப் பிடிப்பது? அப்போது ஒரே கரகரா என்ற சத்தம் கேட்டது. ஒரு காகம் வந்தது. என்ன பொன்னி, தொப்பி தேடுகிறாயா என்று கேட்டது. ஆமாம், அது மேலே விழுந்துவிட்டது. காகம் ஒரு யோசனை சொல்லியது. நான் உதவலாமா? ஆனால் நீ எனக்கு ஒரு பால் தர வேண்டும். பொன்னி உடனே ஒப்புக்கொண்டது. காகம் தனது காலால் தொப்பியை கீழே தள்ளியது. பொன்னி சந்தோஷமாக தொப்பியை எடுத்துக்கொண்டது. நன்றி காகம், நான் நாளைக்கு பால் தருகிறேன். அந்த நாளில் இருந்து பொன்னியும் காகமும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். கற்றல்: நண்பர்களுக்கு உதவி செய்து நல்ல நண்பர்களாக இருப்போம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.